போதை உண்டாக்கே வாட மனப்படை அப்படி இருக்கேன். நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடி. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிகப்பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தேன். கற்சிலை பெயர் படுத்தி சிறப்பு வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் நான் இந்த ஊருக்கு வந்து ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை கூட இன்னும் பார்க்கல. இந்த ஆம்பளை எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் இன்னைக்கு இந்த பக்கமா இறைச்சி வரலாம் பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலாம். இந்த மடையூர்ல கரண்ட் ஆஃபீஸ் உங்க யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் தூக்க கம்மி எல்லாம் யாரும் சரியா சொல்லல. ஏதோ ஒரு அழகான பாப்பா உட்காந்துக்கிறாங்க. வழி எங்கன்னு கேட்கணும், பணத்தை கட்டணும், பில்ல வாங்கணும். மேடம் போட வந்தா பெரிய தாவாரம் அப்படியா? என்னங்க அப்படின்னா என்ன? என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அழகா இருக்கிறீங்க. ஆமா, இங்கிலீஷ் தெரியும் சொல்றீங்களே. மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே போனதே கிடையாதுங்க. கேள்விப்பட்ட மேடம். ஆமா, இங்கிலீஷ் மேடம் சேர்த்தாங்களா? ஆமா, உண்மைதான். நீ இங்கிலீஷ் வரலன்னு ஆமா சின்ன வயசுல முட்டி போட்டீங்களாமே. ஆமா, அப்ப போட்ட முட்டி முட்டி போட்டுறாங்க. என்ன பண்றது? ஏச்சியா துப்பணும் இல்ல எண்ணெய் ஊத்தணும். எதுல ஊத்துறோம்? உங்களுக்கு தான் தெரியும். எண்ணெய் ஊத்தணுமா எண்ணெய் ஊத்தணுமா கேட்ட எப்படி மேடம்? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. உங்க பேர் என்ன? என்னுடைய பெயரா அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து எத்தனை வாட்டி வரும்? வரணும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா உங்க வாயானது வலிக்காதா? என்ன இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலைங்க. கற்சிலை. ஆமா, ஸ்வீட். அப்படியா? பியூட்டிஃபுல். ஆமா, வண்டர்ஃபுல் நேம். ஐயோ மேடம் என்னங்க? உங்க பேர் கற்சிலையா? ஆமா, பெயர் கேட்ட உருவம். அப்படியா? இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறீங்க? என்ன டானிக் எதனா சாப்பிடுறீங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் என்னுடைய பேர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம். ஆமா, மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளேடு. புரியலையே. அடுத்த மாசம் ஒசாமா பிள்ளேடு. வாய்ப்பில்லை ராஜா. ஏன் முன்னாடி நடந்துச்சா? 4 வருஷம் முடிச்சு போச்சு. மேடம் இவ்வளவு அழகா பேசுறீங்க. எங்க இருந்து வர தெரியுமா? யார் நீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வரீங்க. அமெரிக்காவா? ஆமா மேடம். அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. ஐயோ சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது 1050? மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா அது எதிர்பார்க்கிறாங்க. வாழ போற இடம் சிறப்பா இருக்கும். இருந்தாலும் 1050 எடுத்து எதற்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கிறேன்? கரண்ட் பில் கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. யாரையோ வழி கேட்கிறேன். கரண்ட் ஆபீஸ் உங்களுக்கு அவங்க தெரியுமா மேடம்? எல்லாம் தெரியும். தெரியுமா? ஆமா.
ஆமா. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? அங்க இருக்கு. இங்க தானா? என்னமா புரியல? ஐயோ, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவனுக்கு தான் வந்திருக்கிற. எங்கேயும் வரல மேடம். யோ, கரண்ட் ஆபீஸ் இதுதான். ஓ மை காட், கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்க தானா கட்டணும்? கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது? கவுண்டர் உள்ள கைய வச்ச கை மாட்டாது. ஓப்பன் ஏவா ஈ மொச்சாதா இன்ஜின் கட்டு போவாது. போடுறோம். இதுன்னா கரண்ட் ஆபீஸா இது? ஆயில் போட்ட உடனே அது ஸ்டக் ஆகாது. பரவாயில்ல மேடம், எங்கெங்கயோ சுத்தினாங்க. கரண்ட் ஆபீஸுக்கு வந்துக்கிறேன். நேரம் ஆவறதுக்கு முன்னாடி நான் போய் கியூல நிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? நீங்க தாங்க. கரண்ட் ஆபீஸ்ல ஏதா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா. ஐயோ 1050 அம்மா அம்மா எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க மேடம்? என்ன கை காலெல்லாம் பிடிக்கிறீங்க? எல்லாமே பிடிப்புங்க. அது மட்டும் எல்லாமே பிடிப்பீங்க. இல்ல 2 மாசம் ஆச்சு, அதனால பிடிப்பீங்கன்னு அப்படியா? இருந்தாலும் பரவாயில்ல வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பாலா? பழம் சாப்பிடுறீங்களா? பழமா? சாப்பிடுறீங்களா? ஆர்லிக்ஸ் பூஸ்ட் பண்ணிட்டா இல்ல நான் மறண்டா. மறண்டாவா? நீங்க காக்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கூடவா குடுக்குறாங்க? ஐயோ 1050 நிமிஷம். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மடன்னு கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க. அப்படியே நானே கம்பை என்ன கூட உள்ள யூஸ் பண்ணி போட்டு மட 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 மேல ஏறிடுவேன். மேடம், ஒரு பெண்ண குழந்தை அழுது பாருனா தோடியில மண்ணு வச்சுட்டு நின்னுடும். மேடம், ஒரு சமூக சேவை. ஆட்கள் யாரும் வரவில்லைன்னா நீங்களே லெகின் பேண்ட் போடுக்கணும். நீங்க ஏறுறீங்களே, மேல ஏறுற பிறகு பேண்ட் ஜமால கீச்சு போச்சுன்னா சாக்கு உங்களுக்கு அடிக்காது. அப்புறம் நின்று நாங்க மேல பாக்குறப்ப எங்களுக்கு தான் இடி தாக்கின மாதிரி இருக்கும். நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எங்களுக்கு என்ன, நீங்க போடலன்னா எனக்கு என்ன. 1050 உஷா. இருந்தாலும் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சப்போட்டா, இப்ப வா பால் சப்போட்டா, பால் சப்போட்டா. அறிவு உங்களுக்கு பால் சப்போட்டா பழம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது. பால் சப்போட்டா பழம். ஆமா, கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. ஆயுத பூஜைங்க. ஓ, கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜை. சாமான் கை விட்டீங்க, ஒற்றை அடிச்சுட்டுக்கா, சந்தனம் தெளிச்சுட்டுக்கா, பூஜை போட்டீங்க. போடணும். நான் 1 மணி ஆட்டுட்டேன். பூஜை 11 மணி ஆட்டு தெரியாதா? என்ன மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுக்கல? ஆயுத பூஜைன்றீங்க. பரவாயில்ல, நானும் முதல் கஸ்டமர் வேற. பொரி அவள் கடலை இருக்குதா குடிக்கிறதுக்கு ஏதாவது? பரவாயில்ல, கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜை படுக்குது. என் பொண்டாட்டி வேற ஏறி வேலைக்கு போயிட்டு
வாங்கிக்குது. யோ கண்ணு தெரியல உனக்கு புது சொம்பியா? புது சொம்பு நினைச்சுட்டாங்க மேடம் நாங்க கம்பெனில சேர்த்தோம். அப்புறம் இது அரியப்பாடியில உதவாங்கின சொம்பு. எப்ப பார்த்தேன்? எங்க பார்த்தேன்? எந்த இடத்துல பார்த்து சொல்லு பாப்போம். சொல்லுடா, சொல்லு சொல்லுன்றனால சொல்லு. எப்ப பார்த்தேன்? சொல்லன்ற சொல்லமா? கரண்ட் ஆபீஸ்ல இப்படி கூட அடிப்பாங்க. சொம்பு உள்ளன்னா மேடம் மோரி எதை மோரா? கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. சரி இது கம்ப்யூட்டர் காலம் கொடுத்தாலும் 1050 உஷாரா இருக்கட்டும். முன்னாடி வர ஒதிப்பா போயிட்டு மேடம் மோருன்னா ஒரு வாடை அடிக்குது. மாடு ரொம்ப நேரம் வெயில் நின்றுதா? யாரையும் நம்புற மாதிரி இல்லை மேடம். மேடம் குடிக்கலாங்களா? குடியா? என்ன அப்படி மூஞ்சி காட்டுங்களே? நீ சிச்சின்னு இருந்தால் தான் குடி போறாங்க. 1050 1050 1000 மேடம் 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 நான் மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் மூடாது. எல்லாம் மூணா தெரியுது. சொல்றேன் கரண்ட் ஆபீஸ் தான். ஆமாங்க. கவுண்டர் ஓப்பன் ஆச்சு. பாட்டு ஒண்ணு பாட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல மேடம் தேங்காய் மூடி தெரிஞ்சு கரண்ட் ஆபீஸ் பாட்டுமா வேணாமா? நல்ல பாட்டை பாடம். ஐயா, எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம்
கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு நான் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. செம பவர் கரண்ட் ஆபீஸ்ல இதே மாதிரி 10 நாளைக்கு பில்லு கட்டணும். அப்பதான் தொப்ப குறையும். என்ன நான் பைக்கு தானே எதுக்கு செய்யுங்க? ஏமா செய்வீங்க? நீங்க என்னடா நானா செய்வீங்க? கரண்ட் பில் தான் எதுக்கு செய்வீங்க? கரண்ட் பில்லு காசு இந்த வயசுல உனக்கு என்ன புரியும்? அம்மா 1050 ரூபாய் பணத்தை எடுத்தாங்க. பணத்தை கட்டிட்டேன். ஐயோ என் பேண்ட் ஏதா? அம்மா நான் சொக்க போட்டாங்க ஏதா? 1050 இல்ல நீ நானும் பில்லு கட்டுக்க போறேன். ஐயோ என் பணம் எடுத்த அந்த பையன் பாத்தீங்களா? மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆச்சு. என் பேண்ட் சட்டெல்லாம் ஏதா மேடம்? துவைச்சு காய போட்டிருக்கப்பா. எங்க உள்ளதான் கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா துவைக்கிறாங்க. அயனே பண்ணி தரோம். இல்ல சார் மேடம் இந்த மோர் சாப்பிட்டதுல இருந்து எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்குது. சரி துணி போனாலும் போட்டோம். அப்படியா? இந்த 1050 ரூபாய் எடுத்தாங்க தானே? ஆமா. அது நான் கவுண்டர் உள்ள வச்சேனுங்களா? கவுண்டர்ல போயிடுச்சுடா. ஆமா. போன மாதிரி உனக்கு எப்படா தெரியும்? என்ன மேடம் இவ்வளவு ஆயதான் வாயத்தா இருக்கிறீங்க? உனக்கு எப்படி தெரியும்? போயிடுச்சுங்களா? அப்ப பில்லு கொடுங்க மேடம். இல்ல என்ன மேடம் பூனை காசு யாரா தடை இங்க வாங்கி நீ பணம் கொடுத்தியா? நான் உள்ள வச்சேனா அது உள்ள போச்சா? பார்த்தா கரண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ்னு வருதுடா. கரண்ட் இல்லையா? கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா? ஆமா. அப்ப என் பில்லு நடுவுல மாட்டிக்கிச்சு. ஆமாப்பா. இப்ப உள்ள வைக்குது. அப்ப எப்ப கரண்ட் வருது அப்ப வாங்க போறேன் மேடம். பொண்டாட்டி ஏழு வேலைக்கு போய் ஏத்தாந்து கொடுத்தா சீக்கிரமா கரண்ட் பில்லு கட்டிட்டு வாடா பாடுன்னா வீட்டு முன்னாடி தொடக்க கட்டு வச்சிருப்பான். என்ன பண்ணலாம்? பரவாயில்ல பொம்பளை சம்பாதிச்சாந்து போடுறான். நீ என்ன பண்ற? நான் என்ன பண்றது? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண ஆட்ட விட்டாலும் கெதியில ஆயப்பறம் வீதியிலன்றியா? என்ன தலைவர் அழகா தெச்சி வாய மூடு. டேய் பேசியா ஆமாடா டால்டா. மேடம் டென்ஷன் பண்ணாங்க மேடம். பில்லு கொடுங்க மேடம். டேய் இது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? கரண்ட் ஆபீஸ் தானே? எப்ப சொன்னானா? நீ தானே மேடம்? சித்தப்ப சொன்னானா? நான் ஆயிரம் சொல்லுவேன்டா. ரெண்டாவது உன்னை கேட்டாங்களா? டாவா. டேய் ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏய் 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 சொந்த வாசி நீ நொலதேவி வந்த வாசி கலைதேவி நாடகம் பண்ணட்டா. இங்க பா. என்ன மேடம் பயமா நான் இருக்குது? யார் தெரியுமா? யாரு? நான் யாருக்கு எனக்கு தெரியாமலே என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது. ஏமா? ஆமா. ஐயோ அது மாதிரிலாம் சொல்லாத. எனக்கு ஆட்டோ டோக்கு வர மாதிரி. செத்து போடா. செத்து போய் உயிரோட இருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல செத்து முன்ன ஏமா அந்த கரண்ட் ஏண்டா சோத்துக்கு தண்டை பூமிக்கு பாரம். ஒரு ஊரை விடமாட்டாமா. நாங்க வரமோ இல்லையோ முன்னாடி இந்த கார் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த காரி மச்ச பையன் முன்ன வந்து சாப்பாடு போற இடம் எங்கன்னு பாக்குறோமா சுத்தி முத்தி தேடுறான். அந்த சாப்பாடுலாம் தூங்கவே மாட்டான். சாப்பிடுற தேடிட்டு முன்ன ஓடுறானா ஒரு அண்ணன் கூட சாப்பிட அப்படியே கொட்டி கும்பம் கொட்ட மாதிரி கொட்டுறாமா. ஒரு அண்ணன் கூட? ஆமா. அப்படியே ஒரு பகுதி குழம்பு கறி குழம்பு வச்சா மட்டும்தாமா அவனுக்கு இறங்குது. வா இந்த சாம்பார உதச்சி எடுத்துன்னு ஓடுன்றான். நல்லா ஊத்தி குழைச்சு நல்லா அடிச்சுட்டு அப்படியே எழுந்து வந்து படுத்துங்கிறான். ஏன்டா உடம்புல ஒட்டுமா வாங்குற பணம்? நீ மண்ணு உள்ள வந்து நியாயமாடா. முன்னாடி கருத்து மட்டும்தான் வரேன். அப்படியே ஒரு நியாயமாடா. சொல்லு பாப்போம். என்ன அமைதியாக்குற? மேடம் பத்தாத தாண்ட மாட்ட கலவை சூட்டா அறுத்து வச்சேன். மேல கை வைக்கிறேன். யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரா? பணம் இருந்தால் தான். பணம் இருந்தால் தான். இல்லை என்றால் சி சி தாசிடா. யாரா? தாசி தாசி. நம்ம தாசினா தேவடியா தானா? ஐயோ தேவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டேன். அப்ப என் பணம் போய்தாவா? ஐயோ தேவடியா மேடம்
இந்த தர்ம பத்திரி பத்தோடு சொல்ல மாட்டேன். சூத்துல கத்திரி தேவையா நல்லா வராது. மேடம் மேடம் என் பணம் தேவையா மேடம் Don't touch me. என் பணம் வராதா பில்லு ஓ சீனிவாசா ஓதண்ட ராமா சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாஸ்து கிட்ட வீடு திரும்ப கை பட்டுச்சுங்களா 50 ரூபாய் 50 ரூபாய் கை வச்சுக்கோங்க மேடம் மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன் பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸுக்கு 1000 என்ன பண்ணலாம்டா இந்த துணியோட போனா ஊர்ல இருக்கிற நாய் என்ன சும்மா விடாது அப்படியே கொத்தா பிடிக்கணும் என்ன பண்ணலாம் மேடம் வேலை இல்லாத போனா எனக்கு மேடம் மேடம் தேவையா மேடம் எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம் சொன்ன மாதிரி தேவையா வீட்டுல என்ன வேலை 1050 ரூபாய் கட்டிட்டு பணம் வந்துக்கிறேன் தேவையா மேடம் தேவையா மேடம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன் மேடம் முட்டி பத்த பத்திரத்தை ஏந்திர சொல்றேன். நான் எழுந்துக்கணும் உட்காரணும் படுனா படுக்கணும் முட்டி போனா முட்டி போனேன்டா படுக்கணும் முட்டி போடணும் மெயினா முட்டி போடணும் ஆமா முதல்ல முட்டி தான் போடணும் மெயின். ஒரு மாதிரியா இருக்காது இருந்தாலும் என்ன வேலை தெரியுமா என் வீட்டு எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க எத்தனையோ ஆம்பளைங்க ஆமா அவங்கள ஒரு உணவு போய் டோக்கன் போடணுங்க டோக்கன் போடணுமா ஆமா இந்த வேலைக்கு பேரு மாமா வேலை செருப்பாடி அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவடி விட்ட டாபர் மாமா வேலை அம்மா ஐயோ நான் ஒரு டாபர் அதேதான் குழந்தை ஷால் மட்டி அழகா மடிப்போட போட்டாச்சு வசலுக்கு ரெடி ஆயிட்ட நடையும் மாறி போச்சு பாவனையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது ஆனா இந்த தொழிலுக்கு நீதான் லாகி மாமா ஆமா அப்ப நீ ஒரு டாபுரு தான் அதேதான் நீ ஒரு டாபுரு தான் அமெரிக்காவில இருந்து நான் வந்த வேலை என்ன என் பேண்ட் என்ன என் சட்டை என்ன காயில தாடகம் முடிச்சுட்டு இந்த தெருவை இறங்கி போனேன்னா சொல்லுவாங்க போறா பச்சா கரண்ட் பில்லு கட்டினா டாபுருமா இவங்க நானும் கூத்த அரைக்க நல்லா தான் செய்வாரு தேங்காவை ஒட்டி இவளுங்களே வச்சுக்கிறாங்க
உடனே பின்னாடியே வா எப்பா எப்பா எல்லாருமே பில்லு காட்டி ஏய் இதனால வேலை கொடுத்து யார் வரணும் பாரு உக்காரு